ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இதுல இன்னும் கொஞ்சம் மோர் மெத்தட்ஸ் பார்ப்போம் ஸ்ட்ரிங்ஸ் இந்த சாப்டர்ல. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இதுல பார்த்தோம். இதுல சில கேப்பிட்டலைஸ், கவுண்ட், வேற சில மெத்தட்ஸ் அப்பர் சில மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். இதுல வந்து இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒண்ணு பார்க்க போறோம் rather. ஸோ மெயினா வந்துட்டு ஃபைண்ட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் வந்து ஒரு பொசிஷன் கொடுக்கும். எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு. இப்போ பனானான்ற ஸ்ட்ரிங்ல இருந்து ஏ கேரக்டர் எங்க இருக்குன்னு சொல்லணும்னா ஸ்ட்ரிங் டாட் ஃபைண்ட் அப்படி ஏ கேரக்டர் போட்டிங்கன்னா செகண்ட் வந்து ஸ்டார்டிங் ஜீரோன்றதுனால ஏ வந்து பொசிஷன் நம்பர் ஒன்ல இருக்கும். ஆனால் ஒரு கேரக்டருக்கும் பார்க்கலாம், அதே மாதிரி ஃபைண்டை வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்குக்கும் பார்க்கலாம். இப்போ என்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏஎன்ஏ பிஏஎன்ஏ இந்த என்ஏ வந்து பொசிஷன் நம்பர் 2ல ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் இங்கே உங்களுக்கு 2 பிரிண்ட் பண்ணுது, பிகாஸ் ஸ்டார்டிங் வித் ஜீரோ. ஸோ ஜீரோ வந்து கேரக்டர் பி, ஒன் பொசிஷனில் கேரக்டர் ஏ, அடுத்த கேரக்டர் என் ஸ்டார்ட் பொசிஷன் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் மெத்தட் இஸ் a வெரி யூஸ்ஃபுல் மெத்தட். இன்னொன்று ஸ்ட்ரிப் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் டாட் ஸ்ட்ரிப் போட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் கிடைக்குது. மூணாவது யூஸ்ஃபுல் மெத்தட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறீங்க, லைன் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹேவ் அ நைஸ் டே என்ற ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் ஹேவ்ன்றது ட்ரூ, ஸ்டார்ட்ஸ் வித் கேரக்டர் அதுவும் செக் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங் செக் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எப்படி கொடுக்கணும்னா ஸ்ட்ரிங் நேம் அந்த வேரியபிள் டாட் ஸ்டார்ட்ஸ் வித், அப்புறம் என்னத்தை நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லோயர் மெத்தட்ஸும் நிறைய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த புக்கில் போட்ட மாதிரி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துப்போம், அதில் ஃபைன் டி. ஸோ டி கேரக்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரைட் சைடில் ஆன்சர். ஸோ 2. ஸோ பி கேரக்டர் வந்து 0 பொசிஷன், ஒய் வந்து 1 பொசிஷன், டி வந்து பொசிஷன் 2. அதே மாதிரி ஓஎன் பைத்தானில் இருக்கிற ஓஎன், இந்த ஓஎன் எங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4th கேரக்டரில் இருக்குது. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து 4ன்னு வந்துருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு அடிஷ்னல் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் வித்ன்ற மெத்தடில் வந்து பேசிக்கலாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம், இதர் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் ஒரு பேர் செக் பண்ணுறோம், அது ரெண்டும் இல்லைனாக்கா நேமை செக் பண்ணணுன்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், இல்லைனாக்கா கரெக்ட்லி என்டர்ட்னு பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா செக் நேம் ப்ரிஃபிக்ஸ். ஸோ எம்ஆர் எம்எஸ் எதுவும் இல்லை, நான் எம்ஓன்னு போட்டிருக்கேன், அதனால ஸ்டார்ட்ஸ் வித் ஃபெயில் ஆகிட்டு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எம்ஆர் ஆர் எம்எஸ்ன்னு மாற்றிட்டோம்னா இப்போ செக் பண்ணி பாருங்க, பார்த்தீங்கன்னா இது இந்த அவுட்புட் டிஸ்பிளே கொஞ்சம் வருது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கரெக்ட்லி என்டர்ட் டேட்டா. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு இது எப்படி போடும், இது வந்து ஒரு ஃபார்மேட்டிங்க்கு தான். ஸோ பேசிக்கலி த லாஜிக் இஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கெட்ஸ் யூ தி பிகினிங்கை செக் பண்ணுறீங்க, எம்ஆர் ஆர் எம்எஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட்லி என்டர் டேட்டா வருது. ஸோ நம்ம வந்து எம்எஸ்ன்னு போட்டிருக்கோம், அதனால கரெக்டாக டேட்டா என்டர் ஆகுது. ஸோ அதான் மெயின் வே இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்ட்ரிப் மெத்தட் பார்த்தோம், ஃபைண்ட் மெத்தட் பார்த்தோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் போட்டிங்கன்னா எல்லா மெத்தட்ஸோட எப்படி யூஸ் பண்ணணும்னு கிடைக்கும். ஸோ அதான் மெயின் ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட். ஸோ இதை வச்சு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் போடுங்க, பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.